அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம பொது தமிழில் டெஸ்ட் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. ஆனால் நம்ம யூனிட் 8க்கும் தமிழுக்கும் சேர்ந்த மாதிரி திருக்குறள் கிளாஸ் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஒரு 10 திருக்குறள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருக்குறள் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருக்குறள் நமக்கு எந்த பகுதியில் இருக்குது, திருக்குறள் அந்த புத்தகத்தில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நமக்கு திருக்குறளில் மொத்தமாக போன குரூப் 4 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 11 கேள்வி கேட்டிருப்பாங்க. தமிழ் அப்புறமா யூனிட் 8 ரெண்டுலையும் கவர் பண்ணிட்டு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு திருக்குறள்ன்றது. ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது அதோட தகவல்கள் மொத்தமாக நீங்கள் படிப்பீங்க. திருவள்ளுவரை பற்றி படிப்பீங்க, திருக்குறளை பற்றி படிப்பீங்க, திருவள்ளுவர் மாலை அதோட சிறப்பிக்கக்கூடிய அந்த நூலை பற்றி படிப்பீங்க. அது கூட வரக்கூடிய அந்த பாடல் வரி, குறள்கள், அப்புறமா ஒரு சிறப்பு பெயர், அதை யார் என்னென்ன பேரில் சொல்லி சிறப்பிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய படிப்பீங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும். அது ஒன்று டார்கெட் வச்சுக்கோங்க. திருக்குறள் ஒரு 11 கேள்வி போன டைம் கேட்டிருந்தாங்க. இந்த முறை நம்ம குறைஞ்சது ஒரு 10 கேள்வியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இந்த 10 கேள்விக்கு நம்ம கரெக்டாக படித்து எடுத்துடணுங்க. ஓகேவா? இந்த 10 கேள்வின்றது நம்ம குறையக்கூடாது. குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் ரொம்ப முக்கியம். அதை கட் ஆஃப் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதை கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம அன்புடைமையை பற்றி முடிச்சிருவோம். ஓகேவா? அன்புடைமை நமக்கு மொத்தமாக தமிழில் பார்த்திங்கன்னா நமக்கு 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. நம்ம 25 முடிச்சுக்கலாம். அதே மாதிரி யூனிட் 8ல் ஒரு சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று அப்படியே புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அன்புடைமை பற்றி பார்க்குறோம். அன்புடைமை அப்படின்ற அதிகாரம் நம்ம திருக்குறள் புத்தகத்தில் எந்த பகுதியில் வருது அப்படின்னு நீங்கள் எங்கே இடம்பெறுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அன்புடைமை என்ற அதிகாரம் நமக்கு அறத்துப்பாலில் இடம்பெறுதுங்க. நம்ம திருக்குறளை 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. அறம், பொருள், இன்பம்னு சொல்லிட்டு. அதில் அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே வருதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா அறத்துப்பாலவே 4 பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பாயிரம், இல்லறம், துறவரம், அப்புறமா நமக்கு ஊழியல்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த 4 பார்ட்டில் வரக்கூடியதில் இல்லறம் அப்படின்ற பகுதிக்கு கீழே வரத்தாங்க நமக்கு அன்புடைமை அப்படின்ற அதிகாரம். ஓகேவா? நமக்கு இதுக்கு முக்கியமானது தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கு அன்புடைமை அப்படின்றது நமக்கு 8வது அதிகாரமாக வரக்கூடியது. ஓகேவா? 8வது அதிகாரம் மிக முக்கியமானதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்பாங்க. எப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு கூட இந்த திருக்குறள் எந்த இயலுக்கு கீழே வருதுன்னு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எந்த நீங்கள் அதிகாரம் படித்தாலும் அது எந்த தலைப்புக்கு கீழே வருது, அது அறத்துப்பாலில் வருதா, பொருட்பாலில் வருதா, இன்பத்துப்பாலில் வருதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதோட சப்டிவிஷன். இப்போ அறத்துப்பால்னு எடுத்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பாயிரம் இருக்குது, இல்லறம் இருக்குது, துறவரம் இருக்குது, ஊழியல் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே எங்கே வருது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம 25 அதிகாரத்தையும் நம்ம அப்படி தான் படிக்க போகிறோம். ஓகே, நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம், என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். முதலாவதாக என்ன இருக்குது? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக நான் பிரித்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். பாருங்கள், அன்பிற்கும் உண்டோ கேள்வி கேட்குறாங்க. அன்புக்கு இருக்கா? அடைக்கும் தாள், அடைக்கக்கூடிய தாழ்பால் அன்புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், ஆர்வலர் அப்படின்னா நமக்கு விருப்பமானவங்க. ஆர்வலர்னா நமக்கு மிக நெருக்கமானவங்க. புன்கணீர் அப்படின்னா அவங்களோட துன்பத்தை பார்த்து வெளிப்படக்கூடிய கண்ணீருங்க. ஓகேவா? அதாவது நமக்கு விருப்பமானவங்களோட அந்த துன்பத்தை பார்க்கும்போது நமக்கு வெளிப்படக்கூடிய கண்ணீரை நம்ம புன்கணீர்னு சொல்லுவோம். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும்னு சொல்லுவாங்க. அதாவது தானாக வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பாருங்க. கீழே நான் இன்னொருத்துக்கும் நான் கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறேன். அன்பை அடைக்கும் தாழ்பால் இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததாக, விரும்பியவரின் சிறு துன்பத்தை கண்டவுடன் கண்ணீராக வெளிப்பட்டு நிற்பது அன்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேலே திருக்குறளை கொடுத்து தான் நாங்கள் கீழே கொடுத்துருக்கிறேன். நமக்கு உரை கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த திருக்குறள் கொடுத்தா நமக்கு என்ன டக்குன்னு தெரியணும். அன்புக்கு அடித்து வைக்கிற தாழ்பால்னு ஒன்று கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமானவங்க யாருன்னா துன்பப்படும் போது நமக்கு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். 2 பாயிண்ட் முடிஞ்சது. ஓகேவா? இவ்வளோதாங்க. அடுத்து 2வது திருக்குறள் பார்ப்போமா? 2வது என்ன இருக்குது பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், அன்பில்லாதவங்க எல்லா பொருள்களையும் தமக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லா பொருள்களுமே என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே அன்பு இருக்கிறவங்க, ஓகேவா, மற்றவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்க, என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா என்புனா எலும்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. ஓகேவா? என்புனா எலும்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட உடல் பொருள் ஆவி அனைத்துமே நான் மற்றவங்களுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம், நம்ம அம்மா அப்பா அப்படி தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம மேலே அளவு கடந்த ஒரு அன்பு செலுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மேலே அன்பு
அன்பு செலுத்துறவங்க அவங்களோட உடல் உயிர் மொத்தமாக வந்து நமக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். அப்போ அன்பில்லாதவங்க வந்து எல்லா பொருளுமே என்னோடதுன்னு சொல்லுவாங்க. அதுவே அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு உள்ளது எல்லாமே நான் உனக்கே கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த திருக்குறள் பார்ப்போமா? அடுத்து என்ன இருக்குது? அன்போடு இயைந்த வழக்கென்ப. இதில் இந்த வழக்கென்ப அப்படின்னா நமக்கு வாழ்க்கை நெறின்ற பொருள் வருங்க. ஓகேவா? வழக்கென்பனா வாழ்க்கை நெறின்ற பொருள் வரும். அடுத்ததா ஆறுயிர்க்கு, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அன்போடு இயைந்த வழக்கென்ப அப்படின்னா அன்பு பொருந்திய வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னா என்னன்னா எலும்பு கூட, அதாவது எலும்பு போர்த்திய அந்த உடல் கூட உயிர் இணைஞ்சு இருக்கிற மாதிரிங்க. ஓகேவா? எலும்பு போர்த்திய இந்த உடல் கூட எப்படி உயிர் இணைஞ்சிருக்குதோ அந்த மாதிரி தாங்க அன்பு பொருந்திய வாழ்க்கை அப்படின்றது. ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. அன்பு பொருந்திய வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா நமக்கு எலும்போட எப்படி உயிர் ஒன்றி இருக்குதோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த திருக்குறள் பார்ப்போமா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அது ஈனும் நண்பு எனும் நாடாச்சிறப்பு. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்பு ஈனும் அப்படின்னா அன்பு வந்து உருவாக்கும். எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்வம் உடைமை. அப்படின்னா என்னன்னா மற்றவங்க மேலே ஒரு ஆர்வம், ஒரு விருப்பத்தை வந்து உண்டாக்கும். எதுனா அன்பு. ஓகேவா? அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அப்படின்னா அன்பு வந்து என்ன பண்ணும், நமக்கு விருப்பத்தை உண்டாக்கும். ஓகே. அடுத்ததா அது ஈனும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய விருப்பம் வந்து நமக்கு எதை உருவாக்கும், அந்த விருப்பம் வந்து உருவாக்குது. என்ன உருவாக்குதுன்னு பாருங்க. நட்பு எனும் நாடாச்சிறப்பு அப்படின்னா நட்பு அப்படின்ற ஒரு பெரும் சிறப்பை வந்து நமக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நமக்கு அன்பு எனும் ஆர்வத்தை அன்புன்றது நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியது. ஓகேவா? அன்புன்றது மற்றவங்க மேலே ஒரு விருப்பத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். ஓகேவா? அந்த ஆர்வம்ன்றது என்ன பண்ணி தரும், நமக்கு நட்பு அப்படின்ற ஒரு பெரும் சிறப்பை வந்து உருவாக்கி தரும். ஓகேவா? அப்போ அந்த ஆர்வம்ன்றது நமக்கு எது உருவாக்கி தரும், நட்பு அப்படின்ற ஒரு பெரும் சிறப்பை வந்து உருவாக்கி தரும். ஓகேவா? உங்கள் திருக்குறள் நல்லா புரியும் நினைக்கிறேங்க. அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 75வது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அப்படின்னா அன்பு பொருந்திய வாழ்க்கை அப்படின்றது வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பமா, அதாவது சந்தோஷமா வாழ்றாங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்க சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு பொருந்திய வாழ்க்கையாக இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லவ் பண்ணுவாங்க, நல்லா எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அன்பு செலுத்துவாங்க. அப்படி அன்பு செலுத்துறதுனால அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன வருதுங்க, உங்களுக்கு இந்த அன்பு பொருந்திய வாழ்க்கையோட பயனாக இருக்கக்கூடியது தான் வந்துட்டு அவங்க உலகத்தில் இன்பமாக நல்லா ஜாலியாக வாழ்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது அன்பு இருந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இந்த அன்பு பொருந்திய வாழ்க்கையோட பயன் என்னங்க, அவங்களுக்கு இன்பத்தை உண்டாக்கி கொடுக்குறது. ஓகேவா? மிக முக்கியமானதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 76வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். மரத்திற்கும் அக்திய துணை. இந்த இடத்துல இந்த மரம் அப்படின்னா நமக்கு வீரத்தை குறிக்கக்கூடியதுங்க. மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு அறத்திற்கே அன்பு சார்பு அப்படின்னா அறம்னா கருணைன்னு சொல்லலாங்க. இதுக்கே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்புன்றது நமக்கு கருணைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா நமக்கு அறிவில்லாதவங்க. ஓகேவா? அதாவது மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுறாங்க இல்லைங்களா, அந்த கருணை பண்பு, இதுக்கு தான் வந்து அன்பு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து அறியாதவங்க சொல்கிறது. மற்றவங்களோட வீரத்துக்கும் வந்து அன்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நமக்கு விருப்பமானவங்க ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்த உடனே நமக்கும் வந்து கோபம் வருங்க. மற்றவங்களை வந்து இப்போ ஏதாச்சும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்டே யாராச்சும் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் அவங்கள எதிர்த்து சண்டை போடுவோம் இல்லைங்களா, இதுதான் சொல்ல வரேன். அதாவது இந்த இடத்துல என்னன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்குள்ள இருக்கிற பேர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல என்னங்க வருது, நமக்கு கருணை மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறது கூட அன்பு உதவுதுங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு விருப்பமானவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு அந்த இடத்துல வீரத்துக்கும் எதுங்க துணை புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல அன்புன்றது நமக்கு அறத்திற்கு மட்டும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறவங்க யாருனாக்க நமக்கு அன்புன்றது அறத்துக்கு மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா நமக்கு அறியாதவங்க. ஓகேவா? அதுவே இந்த வீரத்துக்கும் வந்து நமக்கு துணை செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறது. ஓகேவா? மிக முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 77வது திருக்குறள் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்பில் அதனை வெயில் போல அப்படின்னா
எலும்பு இல்லாத அந்த புழு பூச்சிகளை வந்து வெயில் வந்து எப்படி வாட்டி காய அதாவது எப்படி சொல்கிறது, எப்படி வந்து அதை வருத்தி அழிக்குதோ அந்த மாதிரி அன்பில்லாத உயிர்களை வந்து அறம் வந்து வருத்தி அழிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் சொல்ல வராங்க இந்த திருக்குறளில். இங்கே பாருங்கள், எலும்பில்லாத உயிர்களை வெயில் வந்து வருத்தும், அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை நமக்கு அறம் வருத்தும். இதுதாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல வரேன். ஓகேவா, சிம்பிளாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது பாருங்கள், 78வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன். இந்த வன்பார்க்கன்னா நமக்கு பாலை நிலத்தை குறிக்கக்கூடியதுங்க. ஓகேவா, பாலை நிலம். இந்த திருக்குறளில் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதாவது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று, வற்றல் மரம் தளிர்த்தற்று. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாலைவனத்தில் ஒரு காஞ்சி போன மரம் இருக்குது. இதான் வன்பார்க்கன்னா பாலை நிலம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காஞ்சி போன மரம் இருக்குங்க. அந்த மரத்தில் இலைகள் வந்து துளிர்க்குது. அப்போ அந்த இலை வந்து துளுக்கும் போது எப்படிங்க தெரியும், நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நல்லா பச்சை பசேல்னு தெரியும், கண்ணுக்கு அழகாக தெரியும். ஆனால் அந்த மரத்துக்குள்ளே இருக்கிறது என்னங்க இருக்கும், நமக்கு எதுவுமே இருக்காது, ஒரு ஈரமே இருக்காது. அந்த மாதிரி தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு நம்ம சிரித்து பேசினா அது ஒன்றுமே நமக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அது யாருக்குமே உதவாது. அதுவே வந்து உள்ளத்தில் அன்பு பொருந்தி நம்ம மற்றவங்க கிட்ட சந்தோஷமாக நடந்துக்கிறங்க அப்படின்னா அதுதாங்க அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பயனை தரும். இதுதான் சொல்கிறாங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அன்பே இல்லாத அந்த உயிரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன மரத்தில் இலை எப்படி துளுக்குதோ அது துளுக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு தெரியும். ஆனால் அதோட உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஈரமே இருக்காது. இதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேவா, இதுதான் சொல்கிறாங்க. நமக்கு உள்ளத்தில் அன்பே இல்லாத வாழ்க்கையோட அந்த வாழ்க்கைன்றது எப்படி இருக்குன்னா, நமக்கு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன மரம் வந்து நல்லா துளிர் விடுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மிக முக்கியமானது. இந்த திருக்குறளோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த இடத்துல பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காய்ந்த மரம் துளிர்க்குமாங்க, தளிர் விடாது இல்லைங்களா. அப்போது இதுக்கு ஒரு அணி இருக்குங்க, இல் பொருள் ஓமை அணின்னு சொல்லுவாங்க. அதாவது இல் பொருள் உவமை அணின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து நமக்கு முக்கியமானதுங்க. நமக்கு அணியில் கேட்பாங்க. ஓகேவா, ஏன்னா உலகத்தில் இல்லாத ஒன்றை பற்றி சொல்கிறது தான் இல்பொருள் உவமை அணி. ஓகேவா, இந்த திருக்குறள் நமக்கு அதுக்கு தாங்க எடுத்துக்காட்டாக வருவேன். ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த ஒரு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வன்பார்க்கன் வற்றல் மரம் இதை வந்து கீ பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இதை கீ பாயிண்ட்டாக வச்சுட்டு வந்துச்சுன்னா இல்பொருள் உவமை அணின்னு போட்டுருங்க. ஓகேவா, அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது வந்து நமக்கு 79வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அகத்துறுப்பு அன்பிலாவர்க்கு அப்படின்னு என்ன சொல்கிறாங்கனாக்க, நமக்கு இப்போது நம்ம உடம்புல கை கால்கள் இருக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. ஓகேவா, நல்லா அழகாக இருக்கும். ஆனால் அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போது அகத்துறுப்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா அன்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு எதுங்க, அன்பு. வெளியிலிருந்து இருக்கக்கூடிய உறுப்பு நம்ம உடல் ஃபுல்லாக. இப்போ வெளியே இருக்கிற உடல் வந்து எவ்வளோ அழகாக வேணால் இருக்கலாங்க. ஓகேவா, ஆனால் அது எப்போனா நம்ம உள்ளத்தில் வந்து அன்பே இல்லாதப்போ அந்த வெளியே அழகாக இருந்துச்சு இல்லைங்களா ஒரு உடல், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, எந்த பயனுமே கிடையாது. இதை தான் சொல்ல வராங்க அந்த திருக்குறளில். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு அப்படின்னா நம்ம உள்ளத்தில் வந்து அன்பே இல்லை அப்படின்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த அழகான உருவம் இருந்துமே பயன் இல்லை. இதுதான் சொல்ல வராங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் 80வது திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா இந்த உயிர்கள் வந்துட்டு எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஓகேவா, அந்த அன்பை சார்ந்து இருக்கக்கூடியது அந்த உயிர்கள். ஓகேவா, அந்த அன்பே இல்லை அப்படின்னா அந்த உயிர்கள் இருந்து என்ன பிரயோஜனம். அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு எலும்பு மேலே நார்மலான உடம்பு போத்தின மாதிரி தான். ஓகேவா, ஒரு எலும்பு மேலே நார்மலான ஒரு உடல் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே கீழே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அன்பு பொருந்தி இருக்கும் உடம்பே உயிருள்ள உடம்பு. அன்பில்லாத ஒன்று வெறும் எலும்பு மேலே தோல் போர்த்தப்பட்ட உடம்பு. அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா, இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருக்குறேன்னா வெறும் எலும்பு போர்த்தப்பட்ட உடம்பு, அதாவது எலும்பு கிடையாது, இந்த எலும்பு மேலே தோல் போர்த்தப்பட்ட உடம்புன்னு வரணும். ஓகேவா, எலும்பு மேலே தோல் போர்த்தப்பட்ட உடம்பு. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் வேர்டு கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த 10 திருக்குறள் நம்ம முடிச்சிருக்கிறோங்க நம்ம அன்போட எம்மையில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் இருக்கக்கூடிய அந்த மற்ற அதிகாரங்கள்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக படிங்க. நீங்கள் புத்தகத்துலையும் படிங்க. புத்தகத்தில் இது 6வது பழைய தமிழ் புத்தகத்தில் 10 திருக்குறளுமே அப்படியே இருக்குங்க. நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வீடியோ பண்ணுறதா இல்லையான்னு நான் சொல்லிட்டு முடிவு பண்ணணும். ஓகேவா, நன்றிங்க.